ராமாயணம். காகபுசண்டியா, மாசரு திங்கள் கங்கை முடியா பூதமும் அஞ்சு. இவர் காகபுசண்டி தானே? ஒரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அசரு நல்ல நல்ல அவை நல்ல நோடு கொம்பொடாமை வை யாரவர்க்கு மிகவே நஞ்சவையும் அஞ்சிடு நல்ல இது என்ன பாடல்? அஞ்சிடு நல்ல என் காதுகளை துளைக்கிறது. அவர் நல்ல அவை நல்லவே. சோமகரன், சோமகரன் தானே? கவலைப்படாதே மகனே. இலங்கை வேந்தனிலிருந்து பிரபு ராமர் வரை இந்த யுத்த பூமியில் நான் பல மாவீரர்களின் திறமைகளை கண்டிருக்கிறேன். யார் என்று கூறுங்கள் சிறுவர்களே, யார் நீங்கள்? அதை புரிந்து கொள்ளுங்கள் இலங்கையின் வேந்தனே. ஒவ்வொரு வீரனின் அடையாளமே அவனுடைய வீரம்தான். அதோட எங்கள் அறிமுகத்தை எங்கள் வில்லே உங்களுக்கு புரிய வைத்திருக்கும். ஆணவத்திடமிருந்து உங்களை காப்பாற்றுவேன். அந்த ஆணவத்தில் மூழ்கிதான் என் அண்ணன் ராவணன் தன்னுடைய உயிரையே இழந்தார். உங்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் செய்யும் தவறை தயவு செய்து நிறுத்திவிடுங்கள். எச்சரிக்கிறோம் இலங்கையின் வேந்தன் விபீடனரே. நேரமாகி கொண்டிருக்கிறது. அஸ்வமேத வேள்வி விதிமுறைப்படி முடியவில்லை என்றால் ராமர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாமலே போய்விடும். உங்களுடைய ராமரை போருக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு இந்த சிரமம் தேவையில்லை மகாராஜா விபிடனரே. இந்த சிறார்களை தண்டிப்பதற்கு நான் ஒருவனே போதுமானவன். நான் கிஷ்கிந்தையின் இளவரசன், பிரபு ராமரின் சேவகன், வாலியின் மகன் அங்கதன். மரியாதையாக இங்கிருந்து சென்று விடுங்கள். எங்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இளவரசே. நீங்கள் ராவணனின் தர்பாரில் செய்ததை எங்களால் மிக சிறந்த முறையில் வர்ணிக்கவே முடியாது. ஆணவம் உங்கள் கண்ணை மறைக்கிறது. உங்களுக்கு என்னுடைய இந்த காலே போதுமானது. இந்த காலை தான் மாவீரன் ராவணனாலும் அசைக்க முடியவில்லை. ஒருவேளை தோல்வி அடைந்தால் குதிரையை இந்த நொடியே விட்டு விட வேண்டும். அன்றும் அது ராம காரியம்தான், இன்றும் அது ராம காரியம்தான். ஆனால் அன்று இருந்தது தர்மத்தின் கால். அதனால் ராவணனால் உங்கள் காலை அசைக்க முடியவில்லை. பாருங்கள், உங்கள் பலத்தை காட்டுங்கள். அந்த அசுரன் யார்? அவன் உங்களுடைய எதிரி என்று சொன்னானே. பாடலை யார் பாடியது? அகம்பாவம் நிறைந்த இந்த காலை அசைக்க சக்தி தாருங்கள். சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை, நம்ப முடியவில்லை. நீதி நம்மோடு தான் இருக்கிறதென்ற அனைத்தும் முனிவர் வால்மீகியின் உத்தரவோடுதான் நடந்துள்ளது. அதோடு குருதேவா, என் அடையாளத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ரகசியத்தையும் முனிவர் வால்மீகி அவர்கள் அறிவார்கள். இன்று இங்கு நடந்தது துயரத்தின் வெளிப்பாடு. அதோடு அந்த துயரம் எனக்கு வந்தது. இப்பொழுது உங்களுடைய கடமை என்னுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இந்த குடிலை காத்திட வேண்டும், இந்த குடிலை பாதுகாக்க வேண்டும். இனி யாரும் குடிலை விட்டு செல்லாதீர்கள். ஆனால் லவனும் குசனும் இப்போது குடிலுக்கு வெளியில் அல்லவா உள்ளார்கள்? சொல்லுங்கள், போருக்கு தயாராக உள்ள